நான் ஒரு பெண்ணா இன்றைக்கு எனக்கு 3 பொம்பளை பிள்ளைகள், இன்றைக்கு 2 பொம்பளை பிள்ளைகள் நான் திருமணம் முடிச்சு தனி ஒரு பெண்ணாக பல சவால்களுக்கு மத்தியில் சாதனை பெண்ணாக மாறியிருக்கும் ரத்னவள்ளி அம்மாவினுடைய கதைதான் இது. ஆசைக்கு ஒரு உடுப்போ நாங்க போட்டதில்லை, நகையோ போட்டதில்லை, நல்ல சாப்பாடு சாப்பிட்டதில்லை. ஆனா இன்றைக்கு என்னட்ட 6 பேர் வேலை செய்யறாங்க. கல்வியங்காடு ஆடியபாதம் வீதியில் அமைந்திருக்கும் இவரது தொழிற்சாலை இன்றைக்கு பெரிய அளவில் முன்னேறி இருந்தாலும் இவர் கடந்து வந்த பாதை அவ்வளவு சாதாரணமானது அல்ல. இந்த கஷ்டத்தை மற்றவங்க உதாசனப்படுத்தினாங்க. இவள் கஷ்டப்பட்டிருக்கிறாள், இவளை எதுக்குமே நாங்க எடுக்கக்கூடாதுன்ற அளவுக்கு நான் அந்த ஒரு ஒதுக்கப்பட்டு தான் நான் உண்மையிலே வாழ்ந்து கொண்டு வந்தேன். ஆரம்பிக்கல இவ்வளவு பிரபலியமா நான் ஆரம்பிக்கல. சாதாரணமா ஒரு சம்பளத்துக்கு தான் நான் வேலை செய்து ஒரு சிறு 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 சிறுதா கொஞ்சம் கொஞ்சமா நான் செய்து அதுக்கு பிறகு ஏன்னா எனக்கு இந்த தொழில் எனக்கு மட்டும்தான் தெரியும். இந்த ஹஸ்பண்டுக்கோ யாருக்குமே இந்த தொழில் தெரியாது. இன்றைக்கு இந்த தொழிலில் பலராலும் உதாரணம் காட்டக்கூடிய ஒருவராக மாறியிருக்கிறார் ரத்னவள்ளி அம்மா. எந்த ஒரு கண்காட்சிக்கோ எந்த ஒரு இடத்துக்கு போனாலுமே உடனே உதாரணத்துக்கு என்னத்தான் எடுத்து சொல்லுவாங்க. என்னென்னு கேட்டா அந்த அளவு தூரத்துக்கு நானும் இந்த ஹஸ்பண்டும் அந்த தொழிலை கடவுளா வணங்கி இந்த தொழிலை முன்னுக்கு கொண்டு வந்துருக்கிறோம். சிறிய அளவில் தன்னுடைய தொழிலை ஆரம்பித்த ரத்னவள்ளி அம்மா இன்றைக்கு ஆஸ்திரேலியா, கனடா, பிரான்ஸ் போன்ற 5க்கும் மேற்பட்ட நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்து வருகிறார். ஒரு 5 நாட்டுக்கு கொஞ்சம் கொஞ்சமா கொடுத்து கொண்டிருக்கிறேன். இன்னும் இந்த கஸ்டமர் என்ன முன்ன கொண்டு வருவாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்கு.